அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 22/6/2025 வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நம்மளுக்கு மே மாதத்தோட லோ, மே மாதத்தோட ஹை. மே மாதத்தோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,931. மே மாதத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 25,112. இப்போ இந்த மந்த்து அந்த இடத்துக்கு நம்மளுக்கு அதுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ 25,139 போயிட்டு இப்போ 25,112 நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்படின்னா அப்போ இந்த இடம் இப்போ மே மந்தோட லாஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட்டு வந்து ஜூன் 2ஓட ஹைலோ அப்படின்ட்டு ஜூன் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கோட ஹைலோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். நீங்கள் இப்போ அந்த வீடியோ இப்போ போன மாதம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட லாஸ்ட் வீக்கோட ஹைலோ ஜூன் 2 அந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்கோட ஹைலோ பார்த்திங்க அப்படின்னா லோ வந்து பார்த்திங்கன்னா 25,526, ஹை பார்த்திங்கன்னா லோ பார்த்திங்கன்னா 24,526, ஹை பார்த்திங்கன்னா 24,754. அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வச்சும் மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ போன வீக்கோட ஹைக்கு மேலே ஜூன் மந்தோட ஃபஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வச்சுமே நல்ல ஒரு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் தனியாக வீக்கிலோட ஹைலோ, மந்தோட ஹைலோ எடுத்து, போன வீக்கோட ஹைலோ எடுத்து இதெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு இம்பேக்ட் உங்களால் இதில் இப்போ கேட்ச் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ இந்த மந்தோட போன ஜூன் மந்தோட ஹைக்கு மேலேயே, ஜூன் மந்தோட ஃபஸ்ட்டு வீக் ஹைக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னாவே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். கால் செல்லர் பயப்படல அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது போன இந்த மந்தோட ஃபஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோசிங் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை இப்போ ஜூன் இந்த மந்தோட வீக்கோட லோ பார்த்திங்கன்னா 24,703. லாஸ்ட் வீக்கோட லோ இந்த மந்தோட லோ பார்த்திங்கன்னா 24,480. ஜூன் மந்தோட லோ இதை வச்சு போட்ட லோ வந்து 24,480. ஹை பார்த்திங்கன்னா 25,224. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே சஸ்டெயின் ஆக முடியும். இந்த ஹைக்கு மேலேயே போகலை அப்படின்னா மேலேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜூன் மந்தோட ஹையும் இந்த ஜூன் மந்தோட லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நியரஸ்ட்டாக இந்த ஹைக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டாங்க. 25,224 பக்கம் மார்க்கெட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் மேலே போகும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச், அப்போ ஒன் டே ரேஞ்சு, ஒன் வீக் ரேஞ்சு, ஒன் வீக் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு 1 வீக்குக்கு வந்து 1000 பாயிண்ட் நம்மளுக்கு நிஃப்டியில் சொல்லியிருக்கிறோம். இப்போ நிஃப்டியில் வந்து எவ்வளோ பாயிண்ட் இந்த மந்தில் இந்த போன வீக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ போன வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,113 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டோட்டல் ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேயே இப்போ தர்ஸ்டேவோட நம்மளுக்கு 760 பாயிண்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க நிஃப்டி. இந்த ஃப்ரைடே வந்து 1,113 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒன் வீக்குக்கு 1000 பாயிண்ட் அப்படின்னா 1000 பாயிண்ட்டுக்குள்ள ரேஞ்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லோ டு ஹை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து உங்களால் கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ண முடியும். அப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த மந்தோட ஜூன் மந்தோட ஹை 25,224 மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியும், மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இந்த இடத்த தொட்டுட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாரி லாஸ்ட் வீக்கோட ஹை பார்த்திங்கன்னா 25,137. இந்த போன வீக்குக்கு
போன வீக்கோட ஹைக்கு மேலேயும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். அது இல்லாமல் இந்த மந்தோட ஜூன் மந்தோட ஹை 25,224க்கு மேலேயும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போனா இந்த மே மந்தோட ஹைக்கும் மேலேயும் இருக்கணும், போன வீக்கோட ஹைக்கு மேலேயும் நிற்கணும். இந்த மந்தோட ஹைக்கு மேலேயும் நின்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ராலி பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை போன மந்த் மே மந்தோட ஹைக்கு கீழே இருக்கிறாங்க, இப்போ லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழே இருக்கிறாங்க, இதை வச்சும் இந்த ஜூன் மந்தோட ஹைக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ணுங்கள். இந்த ஹைக்கு மேலே போனால் என்ன நடக்குது, இந்த ஹைக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். 1 வீக் ரேஞ்சு, 1 வீக்கோட ரேஞ்சு உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த நிஃப்டியில் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா மே மந்தோட ஹை 55,884, மே மந்தோட லோ 53,461. அப்போ மே மந்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மே மந்தோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். அப்போ ஜூன் மந்தோட ஹை பார்த்திங்க அப்படின்னா 57,063 நம்மளுக்கு ஆல் டைம் ஹை வச்சுட்டு அங்கேருந்து தான் மார்க்கெட் கீழே விழுந்தாங்க பேங்க் நிஃப்டி. இப்போ மே மந்தோட ஹைக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற வச்சுமே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55,800லேருந்து 56,252 வச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்டு ஃப்ரைடே வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ லாஸ்ட் வீக்கோட லோ 55,379, லாஸ்ட் வீக்கோட ஹை 56,338க்கு மேலே இருக்கிற வச்சுமே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா மே மந்தோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட்டு லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழே வராங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழே வரப்போ எது சப்போர்ட்டாக இருக்குன்னா மே மந்தோட ஹை 55,884 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வராங்கன்னா இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 55,000 மே மந்தோட ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 55,379 லாஸ்ட் வீக்கோட லோ. இது ரெண்டும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை வந்து இந்த வீக்கோட நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மே மந்தோட ஹையும் நெக்ஸ்ட் வீக்கோ போன வீக்கோட லோவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நியூஸ் பேஸ்ட் வந்து நிறையா வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படி கீழே வந்தாங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதையும் உடைக்கிறாங்கன்னா ஜூன் மந்தோட லோ 55,146 இது வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த மந்த்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டு ஒரு வெர்டிக்கல் ஃபாலிங் வர்றதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேங்க் நிஃப்டி. அதேமாரி நம்மளுக்கு சென்செக்ஸ், இதில் பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2 அந்த ஜூன் 2ஓட ஜூன் ஹைக்கு மேலே இருக்கிற வச்சுமே நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போனா மே 2ஓட ஹை பார்த்திங்க அப்படின்னா 55,966. இப்போ இதுக்கு மேலே போனாங்கன்னா கம்பல்சரி கால் செல்லர் வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போன வீக்கோட இது ரிப்போர்ட்டு, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸும் சேம் அதுதான். இப்போ மே மந்தோட நம்மளுக்கு ஹை பார்த்திங்கன்னா
82,750. மே மந்தோட லோ பார்த்தீங்கன்னா 78,933. இப்போ இந்த ஹைக்கு மேலே போகாத வச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நியரஸ்ட்டாக இப்போ வந்திருக்காங்க. மே மந்த் ஹைக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஜூன் மந்தோட இந்த மந்தோட ஹையும் பார்த்தீங்கன்னா 82,793. ஓகேங்களா, இதுவும் நியரஸ்ட்டாக நம்மளுக்கு போன வீக்கில் ரீச் பண்ணுற நியரஸ்ட்டாக ரீச் பண்ணியிருக்காங்க. போன வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 82,501, லோ பார்த்தீங்கன்னா 81,011. ஓகேங்களா, இப்போ இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே நிற்கணும். ஜூன் மந்தோட ஹைக்கு மேலே நிற்கணும். மே மந்தோட ஹைக்கு மேலே நின்னாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு ஏற்றங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட்டு இந்த ஹைக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த போன வீக்கோட ஹை 82,501க்கு கீழே மார்க்கெட் கீழே வர்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். மே மந்த் ஹைக்கு மேலே போகிறாங்க, ஜூன் மந்தோட ஹைக்கு மேலே போகிறாங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் மார்க்கெட்டில் கால்செல்லர் பயந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இப்போ நியூஸ் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லாருடைய திங்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஃப்ரைடே நல்ல ஒரு மூமெண்ட்டாக ஒரு 1100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. சரி, சென்செக்ஸில் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் பார்த்திங்கனாவே 500 பாயிண்ட்னா 1 வீக்கில் 2500 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 வீக்குக்கு வந்து டோட்டலாக வந்து 3500 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 3500 பாயிண்ட் கரெக்டாக 2500 பாயிண்ட்டுக்கு 3500 பாயிண்ட்டு ப்ளஸில் நம்மளுக்கு 1000 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா டோட்டல் வந்து 3500 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி, சென்செக்ஸில் 3500 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டியில் ஆவரேஜாக 2500 பாயிண்ட்டுக்கு 2693 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு தர்ஸ்டே வந்து நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் பெண்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்களாவே இதில் ஒரு 140 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு 240 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு பெண்டிங் வச்சுருந்தாங்க. இதேமாரி சென்செக்ஸ் நிஃப்டியில் 250 பாயிண்ட் பெண்டிங்கு, பேங்க் நிஃப்டியில் ஒரு 600 பாயிண்ட் பெண்டிங்கு. சென்செக்ஸில் மோஸ்ட்லி கவரேஜ் பண்ணிட்டாங்க. 2500 பாயிண்ட்டுக்கு 2329 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே வர வச்சுமே நம்மளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் தான். அப்போ 3500 பாயிண்ட் வந்து போன வீக்கில் நிஃப்டி வந்து 1113 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து 2633 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 3500 பாயிண்ட் நம்மளுக்கு டோட்டல் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேயில் நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்டா எடுத்து போடணும். நீங்கள் 1 டே ரேஞ்ச் லோ டு ஹை வந்து நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ லோ டு ஹை வந்து மண்டே வந்து நிஃப்டிக்கு வந்து 264 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டிக்கு லோ டு ஹை வந்து 618 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸுக்கு 1 டே அந்த லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 853 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லோ டு ஹையாகவும் இருக்கலாம், இல்லை ஹை டு லோவாக இருக்கலாம். 1 டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். 500 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் 500 பாயிண்ட். அப்போ என்னன்னைக்கெலாம் ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குதோ அப்போ 1 டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட்னா 1 வீக்குக்கு 2500 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இது இந்த மாதிரி தான் இந்த கால்குலேஷனை இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் நீங்கள் எடுத்து டேட்டாவை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்செக்ஸில் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த மே மந்தோட ஹைக்கும் ஜூன் மந்தோட ஹைக்கும் மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறாங்க அப்படின்னா ஜூன் போன வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 82,501. இந்த லோ ஹைக்கு கீழே வராங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 81,000 போன வீக்கோட லோ 81,011. அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மந்தோட லோ 80,356. இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மே மந்தோட லோ தான். இப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும்.
இப்போ போன வீக்கோட லோவர் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். அதனால் பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இல்லை இதை பிரேக் பண்ணல, ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு மேலே திரும்புகிறாங்க அப்படின்னா இந்த மே மந்தோட ஹையும் ஜூன் மந்தோட ஹையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ராலி பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நியூஸ் பேஸ்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் மேலே போகிறாங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு போகிறாங்களா, இல்லை இந்த எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்து எஸ்டர்டே வீக்கோட ஹைக்கு போன வீக்கோட ஹைக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லோ 81,011 வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வரும். ஆனால் மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போனா இந்த மே மந்தோட ஹையும் ஜூன் மந்தோட ஹையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ்லாம் நல்ல ஒரு ராலி அப்சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படின்னா இந்த டேட்டாலாம் நோட் பண்ணி வச்சிங்க, நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த டேட்டாவும் நீங்கள் டே பை டே வந்து ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி டோட்டல் ரேஞ்சை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெண்டிங் இன்னும் நம்மளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு இதெல்லாம் பிடிக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம படிக்கிற நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கால்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி சுச்சுவேஷன் போகுது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இந்தந்த டேட்டில் இவ்வளவு பையிங்கும் சொல்லியிருந்தோம், செல்லிங் சொல்லியிருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 ட்ரேடிங் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மந்தில், முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1049 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, டோட்டலாக 1049 பாயிண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு கால்ஸ் கொடுத்துருந்தோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு. அதில் வந்து பையிங் பாயிண்ட் ஒன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா 16 ட்ரேடிங் செக்ஷனில் வந்து 892 பாயிண்ட் வந்து பையிங்க்கே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு காண்டாக்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு 90922213க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி கேட்டுங்க. நல்லா போயிட்டுருக்கு நம்ம கிளாஸு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட நாலேஜ் எதுவும் ஷேர் பண்ணுறோம். நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, இது என்னுடைய நாலேஜ் ஒண்டி நான் ஷேர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.